வெல்கம் பேக் டு சினிவஸ் தமிழ் கைஸ். ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ வந்து பார்த்துலாம். சீசன் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஒரு சில ஸ்பாய்லர்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது இப்போயே சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லர் சீசன் 1 பார்க்கலாம், பார்த்துட்டு இந்த ரிவ்யூ வந்து பாருங்கள். அண்ட் இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் டிவி சீரீஸ். இந்த பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வேறு வழிகளும் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் பற்றின ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்குவிட் கேம்னு வந்து கூகுள் ஆப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு கேம் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கண்ணை திறந்து மூடும் பார்த்தீங்களா, அந்த கேம் வந்து விட்ருக்காங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. நான் விளையாடி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அண்டு இதோட ஃபஸ்ட்டு சீசனோட பிளாட் அண்ட் செகண்ட் சீசனோட பிளாட் ரெண்டுத்தையும் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சீசனில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து வறுமையில் வாட்டிருப்பீங்க, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கே போக முடியாத ஒரு நிலைமையில பண கஷ்டம் அந்தளவுக்கு இருக்கும். உங்களை வந்து ஒரு நபர் வந்து சந்திப்பார். அவன் ஒரு டிக்கெட்டை கொடுப்பான். இந்த டிக்கெட்டை நீங்கள் வச்சு வின் பண்ணிங்கன்னா, இந்த கேம்குள்ளே கலந்து வின் பண்ணிங்கன்னா பல கோடிகளை நீங்கள் சம்பாதிக்கலான்னு வந்து ஆசையை காட்டி அந்த கேமில் வந்து கூட்டு போயிடுவானுங்க. ஸோ இவனை மாதிரி நிறைய பேர் நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 400 பேரையும் ஒரு இடத்துல அடைச்சி 6 ரவுண்டு வந்து கேம் வந்து விளையாட வைப்பாங்க. கேம்னால் நார்மலாக ஜம்பிங்கு, ஹை ஜம்பிங் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டானுங்க. எல்லாமே குழந்தைங்க விளையாடுற கேம் தான் வந்து வைப்பானுங்க. இதில் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கையில் ஒரு சில விஷயங்களை வந்து அந்த கேம் நடத்தணும் சொல்ல மாட்டாங்க. அந்த கேமில் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு கேம் நடக்கும். அந்த கேம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது தோத்துட்டா அவங்கள வந்து அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளினோட அமௌண்ட்டு தான் வந்து வின்னருக்கு வந்து போய் சேரும். அந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது அங்கே தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களால தப்பிக்கவே முடியாது. எல்லாருமே கன் வச்சுருப்பானுங்க, மாட்டிப்பாங்க எல்லோரும். சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் தப்பிச்சானன்றது தான் கதை. தலைவன் வந்து தப்பிச்சிருவான், ஸ்பாய்லர் அலர்ட்டு. அண்டு சீசன் 2ல் நம்ம தப்பிச்ச தலைவன் என்ன பண்ணுவான்னா, ஏன்டா இந்த மாதிரி கேம் வச்சு மக்களை வந்து கொல்றீங்களே, நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த கேமை தடுக்க போகிற நம்ம தலைவன் வந்து அந்த கேம் நடத்துகிறவங்களை வந்து தேடி கண்டுபிடிப்பார். எப்படி தேடி கண்டுபிடிப்பார்னா, அவர் வந்து ஏற்கனவே சீசன் 1ல் வின் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஆளுங்கள்லாம் செட்டப் பண்ணி அதே நாளில் வந்து அதே மாதிரி எவனா ஒருத்தன் வரானான்னு பார்க்க சொல்லி எல்லா இடத்துலையும் தேட விடுவார். அதேமாதிரி ஒரு காப் ஒருத்தன் வந்து அவனும் வந்து இவங்களை வந்து தேடிக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்னா வந்து அந்த கேம் நடத்துகிறவங்களோட தலைவன் தான் பார்த்திங்கன்னா அந்த காப்போட அண்ணன். ஸோ அவனோட அண்ணனை தேடி வந்து அந்த போலீஸும் வந்து ஒரு சைடு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ ஹீரோ இந்த போலீஸ் இவங்க 2 பேரும் அந்த நடத்துகிறவனை கண்டுபிடிச்சி கேமை தத்தாங்களே அப்படின்றது வந்து சீசன் 2 ஸ்டோரி. அண்ட் இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஃபைனல் தாட் வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட், சேம் அந்த பிளாட் கிரிப் வந்து சீசன் 1 எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி சீசன் 2 ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் நிறைய டிவி சீரிஸ் பார்த்துருக்கேன். சீசன் 1 எத்தளவுக்கு சீசன் 2 ரொம்ப மொக்க பண்ணியிருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஃப் சீசன் 1 எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ சீசன் 2, சீசன் 3 மரண மொக்கையாக இருக்கும். அதோட ரிவ்யூ வந்து ஆன் த வே. அண்ட் இதோட செகண்ட் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் பேசிட்டிங் எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா 1 ஹவர், பட் 1 ஹவர் உங்களுக்கு போத்த தெரியாது, ரொம்ப ஸ்பீடாக போயிடும். 7 எபிசோடும் நான் வந்து 7 மணி நேரத்தில் பார்த்து முடித்தேன். அண்டு நியூ கேம்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்க புதுசாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்டு அந்த ஸ்குவிட் கேம் டீம் வந்து அந்த நம்ம ஹீரோ தேடுவார் பார்த்திங்களா, அந்த சீன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டுபிடிப்பாரா இல்லையான்றதுலேயே வந்து த்ரில்லிங் வந்து போயிட்டே இருக்கும். அண்டு ஃபைனலாக வர ஆக்ஷன் சீனு வேறு லெவலில் எடுத்துருப்பானுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கொரியோகிராஃபி, அந்த ஃபைட்டிங் சீனு அமைச்ச விதம், திரைக்கதை எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃபைனலில். இதில் பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு நடுவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டை நான் வந்து எபிசோடு நடுவிலே கண்டுபிடிச்சிட்டேன். பட் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக தான் ஒன்று இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த ட்விஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதோட நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிடுறேன். நெகட்டிவ் பாயிண்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிவி சீரிஸ். இதில் நெகட்டிவ் பாயிண்ட்டுக்குன்னு எதுவுமே கிடையாது. மேபி அவங்க வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக பட்டுச்சு. ஓவரால் டாப் அவுட் திஸ் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து வாட்ச் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீசன் தான் அது. வெயிட்டிங் ஃபார் சீசன் 3. நெக்ஸ்ட் இயர் வந்து சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட்ஸ் இட் ஃபார் ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூவோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்படியே சேனலில் வீடியோ போட முடியாது, அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you at next video. Until then, goodbye, good luck, cheers.